ஸோ அழகாக வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. நீங்கள் இன்னும் டெட்பூல் அண்ட் உல்வரின் படம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர் தான். நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரினில் காமிச்சு எல்லா உல்வரினையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். டைத்து யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நமக்கு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு காமிச்ச ஒரு வேரியன்ட் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் நம்ம லோகன் வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காங்க. நம்ம டெட்பூலோட உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு உல்வரின் தேவைன்ற போது நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த உல்வரினை தேடி வரப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோகன் இறந்தக்கப்புறம் நம்ம லாரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உல்வரின் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அதே பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா சுரண்டி பார்ப்பாரு. பார்த்தா ஒரு கிடச்சது அடமெண்டம் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் மிச்சம் கிடச்சிருக்கும். அந்த ஸ்கெலட்டனை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வர டிவி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் பார்ட்டி எடுப்பார் பை பை சங்கோட. நம்ம லோகன் ஃபேன்ஸ்க்குலாம் அதை பார்த்து பார்த்திங்கன்னா ரத்தமே கொதிச்சிருக்கும். பட் இனிமே இந்த மாதிரி ஒரு அடமெண்டம் ஸ்கெலிட்டனான ஒரு உல்வரின் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக காமிச்சிருக்காங்க. 2 நாளாக காமிக்ஸ் புக் எல்லாத்தையும் பார்ட்டி பார்த்து நான் கண்டுபிடிச்சது என்னன்னா பர்டிகுலர்லி ஒரு காமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்லோட பவரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உல்வரின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உருக்கி எடுத்திருப்பாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அடமெண்டம் ஸ்கெல்டனாக வந்து பார்த்திங்கன்னா மாறியிருப்பார். பட் அப்படி அந்த அடமெண்டம் ஸ்கெல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உல்வரின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரீஜென்ரேட் ஆகிருப்பார். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொலை பண்ணியிருக்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா அடமெண்டம் ஸ்கெல்லாகவே தான் இருந்திருப்பார். எனவே இதுதான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்ச ஃபஸ்ட்டு ஒரு உல்வரின் வேரியன்ட் சொல்லலாம். அடுத்து நம்ம வாயை கொடுத்து வாங்கிட்டோம் மேடான்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க மார்வல். என்ன நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கடா காமிக்க கீரோட் உல்வரின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்வல் கிட்ட கத்தி புலம்பியிருப்பாங்க. சாட் உல்வரின் தாண்டா வேணும் இந்தாங்கடா வச்சுக்கோங்கடான்னு மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கில் உல்வரின் பார்த்தீங்கன்னா 5.3 அகலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதே அகலத்தில் காமிச்சா கண்டிப்பாக உல்வரின் கேவலமாக இருக்குன்னு மார்வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரின் ஒரு 6 அடி மனிதனாக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரினுக்கு நல்லாவே சூட் ஆயிருக்கும். இல்லை அந்த 5.5 விட இந்த 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா உல்வரினுக்கு நல்லாவே செட் ஆயிருக்கும். இந்த உல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் ஷார்ட் கிங்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூட் ஆயிருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்கல இவ்வளோ சின்னதாக பார்த்தா உல்வரின் இப்படி காமெடியாக இருப்பாருன்னு சொல்லணும்னா பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான். எனவே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் உல்வரின் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கிங். ஸோ இது வந்து நமக்கு அடுத்த காமிச்ச உல்வரின் வேரியன்ட் யாருன்னா வெப்பனிக்ஸ் உல்வரின். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே அக்ரெசிவாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வீச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்தோடனே அடி வெட்டு குத்து தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உல்வரின் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெட்பூல்லாம் ஒரே அடி தான். டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா நாக்காயிருப்பார். ஒரு அக்ரெசிவான ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு வெப்பனிக்ஸ். ஓரளவுக்கு மேலே நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழிஞ்சு போல உலகத்தில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவரை வெப்பன் எக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உல்வரினுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் எக்ஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு பேரே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் எக்ஸ் தான். இந்த ஒரு இடத்தோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 295. இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் அப்போகலிப்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவரை ஏஜ் ஆஃப் அப்போகலிப்ஸ் வெப்பன் எக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். பர்டிகுலர் இதில் நம்ம ஏஜ் ஆஃப் அப்போகலிப்ஸ் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த உலகத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்து 295 மொத்த உலகத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய எக்ஸ்மென் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அதில் நம்ம உல்வரின் அண்ட் ஜிங்க்ரே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போகலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அக்ரெசிவான உல்வரின். ஒரு தலை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முடிதான் இருக்கும். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துலேயே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒருத்த கை இருக்காது. இவருக்கு என்னதான் ஒத்த கை இல்லைனாலும் அவரோட பேக் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெசினோல ஒரு உல்வரின் உட்காந்துருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் உல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த உல்வரினுக்கும் நம்ம உல்வரினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டில் இருக்கிற பிடிக்காம அதை விட்டு விலகி மந்திப்பூர்ன்ற உலகத்தில் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறைவாக போய் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கு அவர் போட்ட விஷயம் தான் இந்த ஒரு பேட்ச் உல்வரின்ற வேஷம். மற்றபடி இந்த உல்வரினுக்கும் நம்ம உல்வரினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸ்டோரி லைன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குமே அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி இந்த படத்தில் காமிச்ச இந்த கெசினோ மந்திப்பூரில் இருக்கிற ஒரு கெசினோவாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த பேட்ச் உல்வரினோட எர்த் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 616 தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேபி 616 இருக்கலாம். நான் கூகுளில் தான் பார்த்தேன். அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேமியோ ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உல்வரின் காமிச்சிருக்காங்க. வேற யாரும் நம்ம கெவல் ரெயினுக்கு உல்வரின் தான். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. இவரை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல. ஏன் நானே கூட கண்டுபிடிக்கல. இந்த ரோல் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது. இதுவே ஒரு நல்ல ஒரு கேமியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஏன்னா ரொம்ப நாளாக ரூமர் சுற்றிட்டு இருந்துச்சு. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் மோசமான ஆள் இந்த சைடு வந்துட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசியை கலாச்சி விட்டுருப்பாரு. அந்த அடுத்தபடியாக ஒரு வயசான ஒரு லோகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிருப்பாங்க. இவர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் லோகன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி போட்டு ஒரு கவுபாய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அந்த லுக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்மென் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையாலே கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒளிர்ப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இல்யூஷன். இதே மாதிரி ஒரு லோகன் தான் நம்ம டெட்பூல் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆயிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் எக்ஸ்மென் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டவர் தான். மேபி அவரோட ஒரு வயசான ஃபார்மாக வேணா இந்த ஓல்டு மேன் லோகனை காமிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு தான். மேபி இருந்தாலும் இருக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீவர் ட்ரீம் உல்வரின் ஒரு வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவையில் கட்டி வச்சிருக்க
இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. எஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் ட்ரீம் உள்வரின். இவர் ஏன் இப்படி இருக்காருன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மியூட்டன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்வரின் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு போய் இந்த மாதிரி ஒரு சிலுவையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ரீஜென்ரேஷன் பவர் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் மூவியில் காமிச்ச மாதிரி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட கீழே கிடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இவங்க வேணா ஓனா இந்த மாதிரி நம்ம வச்சா நல்லா இருக்கும்னு ட்ரை பண்ணிருக்கலாம். எனவே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்வரின் வேரியன்ட் தான். மற்றபடி நமக்கு காமிச்ச உள்வரின் பிளாக் அண்ட் எல்லோ உள்வரின் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. எல்லாரும் மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான உள்வரின். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாரு. ஹல்க் முக்கியமாக உள்வரின்ஸ் ஹல்க் அது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் காமிச்சிருப்பாங்கன்னா சும்மா ஒரு 2 செகண்ட் காமிச்சிருப்பாங்க. ஹல்கோட மூஞ்ச கூட அதில் ஒழுங்காக காமிக்கலங்க. ரொம்ப எனக்கு சேட் ஆயிடுச்சு. அந்த உள்வீரனோட பிளேட்ல கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் தான் ஹல்கோட மூஞ்சு. அண்ட் அந்த ரிஃப்ளெக்ஷன் வச்சு பார்த்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வலில் இருக்கிற ஹல்க் மாதிரி தான் இருக்காரு. சாரி நம்ம அவெஞ்சர்ஸில் இருக்கிற ஹல்க் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறாரு. மேபி அந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்வரின் கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த உள்வரின்ஸ் ஹல்க் ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காமிச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து காமிச்ச ஒரு 9 உள்வரின் வேரியன்ட். அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அழுத்திட்டு போயிருங்க.